சார் ஒரு கதை, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு மேஸ்திரி ரொம்ப வருஷமா இருக்கிறவர் திடீர்னு போய் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில சொல்றாரு, ஐயா நான் இனிமே வேலையை விட்டுட்டு போலாம்னு இருக்கிறேன், என்ன கொஞ்சம் அனுப்பிருங்கோ அப்படின்னு அந்த கான்ட்ராக்டர் சொன்னார். ஐயோ உங்களை நம்பி நான் ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்துட்டேன், அதை ஒண்ணு மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு போங்களேன், ஒரு வீடு கட்டுற வேலை ப்ளீஸ் எனக்கா நீங்க தயவுசெய்து அந்த வீட்டை கட்டி கொடுத்துட்டு போங்களேன். அதெல்லாம் முடியாது, என்னால இனிமே வேலை பார்க்க முடியாது. சொன்னா கேளுங்க, தயவுசெய்து கட்டி கொடுங்க, அந்த இடத்துல இருக்கு நீங்க போய் கட்டுங்க, நான் வரவே மாட்டேன் அந்த இடத்துக்கு. வர சிமெண்ட் நீங்களே வாங்கிக்கோங்க, கல்லு நீங்களே வாங்கிக்கோங்க, டிசைன் நீங்களே பண்ணிக்கோங்க, உங்க சௌகரியம் எப்படி பண்ணுங்க, எப்படி பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னாரு. தலையெழுத்தேன்னு அவர் போனார். அவருக்கு ரொம்ப கோபம், நம்ம வெளியில போலான்னு அந்த பையன் பாடாப்படுத்தி நம்மளை போய் செய்ய சொல்றானேன்னு மோசமா கலவையை போட்டாரு, சரியா பூசல, இஷ்டத்துக்கு எல்லாம் வேலையை பார்த்தாரு. ஒரு 4-5 மாசத்துல ஒரு மாதிரி அந்த வீட்டை முடிச்சிட்டு சாவியை கொண்டு போய் கொடுக்குறாரு. முடிச்சிட்டீங்களா? முடிச்சு எல்லாம் நல்லா கட்டிக்கிறீங்களா? நல்லா நல்லா தான் கட்டி. சரி, இந்த வீடு உங்களுக்கு என்னோட கிஃப்ட். நீங்க ஏற்ற இவ்வளவு வருஷம் வேலை பார்த்தீங்களே, உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், அதான் உங்க டேஸ்டுக்கே நீங்க கட்டுங்க அப்படின்னு நான் அதை அப்படியே உங்ககிட்ட விட்டேன். அப்ப நினைச்சாரா, அட பாவி, இதை நீ முதல்லயே சொல்லியிருந்தா எப்படி கட்டியிருப்பேன் தெரியுமா, எவனுக்கோ கட்டுறோன்ற நினைப்புல தானே இப்படிலாம் கட்டினேன். இதான் சார் இன்றைக்கு வேலை பார்க்கிற எல்லோரும் எவனுக்கோ செய்கிறோம் என்ற துக்கத்தில் செய்கிறார்கள். நம்முடைய வளர்ச்சிக்காக செய்கிறோம் என்ற எண்ணம் இருந்தால்தான் அது சிறந்த வேலையாக சிறப்புடையதாக அமைய முடியும்.